முதன்முறையாக இயற்கை வேளாண் திருவிழா 2024. கரூர் கொங்கு திருமண மண்டபத்தில் முதன்முறையாக இயற்கை வேளாண் திருவிழா 2024 நடைபெற்றது. கரூர் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு, நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம், வானகம், கரூர் JCI டைமண்ட் யூத் இந்தியன்ஸ் இணைந்து நடத்தும் கரூர் இயற்கை வேளாண் திருவிழா தொழிலதிபர் அட்லஸ் நாச்சிமுத்து கோபாலகிருஷ்ணன் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளர் அரவங்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் கலந்து கொண்டனர். மாவட்ட தலைவர் கணேசன் அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார். இயற்கை விதை திருவிழா கண்காட்சியில் 1500 பாரம்பரிய நெல் ரகங்கள், 300க்கும் மேற்பட்ட காய்கறி வகைகள், 6 வகை நாட்டு மாடுகள், 4 வகை தேனீக்கள், பாரம்பரிய விதைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சிறப்புரை 15க்கும் மேற்பட்ட துறைசார் வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோ பாயில் நோ ஆயில் சிறுதானிய உணவுகள் செய்முறை வகுப்பு செய்யப்பட்ட போது பொதுமக்கள் கண்டு களித்தனர். 100க்கும் மேற்பட்ட சிறுதானிய அங்காடிகள் போன்ற கரூரில் முதன்முறையாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் வேளாண்மை திருவிழாவிற்கு கலந்து கொண்டனர். இயற்கை வேளாண் கூட்டமைப்பு, வானகம், நம்மாழ்வார் சீக்கிரம் பல விவசாய உற்பத்தியாளர்கள் இணைந்து நடத்தும் கரூர் வேளாண் திருவிழா இந்த மிகச்சிறப்பாக கரூர் கொங்கு மண்டலத்தில் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான விவசாய பெருமக்கள், திருநகர மக்கள், மகளிர், குழந்தைகள் விவசாய திருவிழாவிலே பலவிதமான சிறுதானியங்கள், நெல் ரகங்கள், 1500 மேற்பட்ட நெல் ரகங்கள், பனை சிரட்டைகள், தென்னை சிரட்டைகள் போன்றவற்றின் பொருட்கள், காட்சி பொருட்களை கடைகளில் கொண்டிருக்கிறார்கள். காய்கறி விதைகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. இது முதல் முறையாக கரூர் மாநகரிலே இது போன்ற ஒரு இயற்கை வேளாண் நடைபெற்றிருக்கிறது. இப்போது காலை நேரத்திலேயே இதற்கான குற்றங்கள் எடுத்து வருகின்றன. நடைபெறுவதிலே தொடர்ந்து வருடந்தோறும் நிகழ்வுகள் செல்லப்படும். இங்குள்ள பிற அமைப்புகள், JCI உள்ள அமைப்புகள், முருகை கூட்டமைப்பு போன்றவர்களாக நடத்தியிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் மிகப்பெரிய விழாவாக வருடந்தோறும் நடைபெறும் என்பதை இது இந்த மாதிரி கண்காட்சி நடத்துகிற நோக்கம் என்னன்னு சொல்லியிருக்கோம். இதோட நோக்கங்கள் இந்த மாதிரி இயற்கை வேளாண் இது இப்போ கரூர் இயற்கை கூட்டமைப்பு மொத்தமாக இணைந்து கரூரில் நடத்துகிறோம். இதனோட முக்கிய நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு விஷம் இல்லாத, நஞ்சில்லாத உணவை கொண்டு போய் சேர்த்துறது ஒரு நோக்கம். இன்னொன்று விவசாயிகளுக்கான இயற்கை விவசாயிகளை ஊக்குவிச்சா தான் இயற்கை பொருட்கள் மக்களுக்கு சென்றடையும். அதை மக்கள் நல்ல விலை கொடுத்து வாங்கணும்னா அதனோட சுவைகளை உணரணும். அப்படிங்கிறதுக்காக இங்கே லைவ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பனங்கிழங்கு, நோ பாயில் நோ ஆயில், முருங்கை சூப்பு, தேன், அதுபோக சிறுதானிய வகைகளை அனைத்தும் மக்கள் ருசிப்பதற்காக இலவசமாக நாங்கள் ருசி பார்க்குற கொடுத்துருக்கோம். இங்கே எல்லாரும் ருசி பார்த்து பழகினாங்கன்னா தான் வாங்கக்கூடிய எண்ணங்களை உருவாகும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதனை ருசிகளுக்கு அடிமையாக தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ருசிகள் மூலமாகவே நல்ல பொருட்களை கொடுக்கணுங்கிற நோக்கமும் இயற்கை, அதாவது கரூர் மாவட்டத்தில் 2.5% மரம் தான் இருக்குது. அதை பெருக்கிறதுக்காக வனம் மற்றும் இயக்கங்கள் சார்பாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் வாழ்வாதாரம், விவசாயிகளோட வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்கு பிளாக் லெவலில் ஒவ்வொரு பகுதியில் இருக்குது. கரூரில் ஒரு 8 பிளாக் இருக்குது. 8 பிளாக்கில் வானகம், கொடந்தூர் முருங்கை, இந்த இயற்கை ஆர்வலர் குழு எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இயற்கை பண்ணைகளை வடிவமைக்கப்படும். அந்த பண்ணைகளை பார்த்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளை மாறுறதுக்காக அதிகபட்ச விவசாய விலைகள் கிடைக்கிறது தான் மெயின் நோக்கம். அப்போ தான் விலை கிடைச்சா தானே நல்ல உற்பத்தி பண்ணுவாங்க. உற்பத்தி பண்ணால் தான் நல்ல பொருள் மக்களுக்கு சென்றாங்க. அந்த நோக்கத்தில் தான் இது நடத்திட்டு இருக்கு. இதுதான் மெயின் நோக்கமாக இதை வச்சு. உங்கள் பேர் சொல்லுங்க சார். உங்கள் பேர்? என் பேர் பழனிவேல், கோடந்தூர் முருங்கை உணர்வு உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய தலைவர். ஓகே, சொல்லலாம். கரூர் மாவட்டத்தில் கரூர் இயற்கை வேளாண் கண்காட்சி 2024 ரொம்ப விவசாயிகள் இந்த திருவிழா JCI கரூர் டைமண்ட், வானகம் அமைப்பு மற்றும் யங் இந்தியன்ஸ் அமைப்பு எல்லாம் சேர்ந்து நடத்தியிருக்கோம். இது வருங்காலத்தில் இருக்கிற நம்மளுடைய எதிர்காலத்துக்கு, நம்ம எதிர்காலத்தில் இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அமைன்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம். இது முதல் தடவை கரூர் நடக்குது.
நடக்குது. இந்த நாள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இங்கே போட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட நெல் வகைகள், 1500க்கும் மேற்பட்ட சிறுதானிய வகைகள் காட்சிப்படுத்திருக்கு. இது வந்துட்டு அடுத்த வர சந்ததிகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தையும் இயற்கை வேளாண்மை முறையையும் வந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போவதற்கான ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையும் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு ஆதரவு அனைவருக்கும் நன்றி. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறோம் பிளான் பண்ணிங்களா சார்? இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கரூரில் இந்த வேளாண்மை திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து மென்மேலும் நாங்கள் வந்துட்டு நிறைய வரவேற்பு இருக்கும் சொல்லி எதிர்பார்க்குறோம். இது வந்து இன்றைக்கி வெளியூர்லேருந்து நிறைய ஊர்கள்லேருந்து நாமக்கல், திருச்சி, மதுரை இந்த மாதிரி ரொம்ப சவுத் வெஸ்ட்லேருந்து தான் வந்து கலந்துக்கிறாங்க. இது நல்ல ரீசனபிள் மக்களுக்கு அண்ட் நிறைய வேளாண்மை காலேஜ்